எல்லாரும் பியா தான் இருக்கணும். அதுக்கு பெருசா கை தட்டலாமா? பியூட்டிஃபுல். ஏன் பியா இருக்கணும்? ஏன்னா நீங்க ஏவா ஆல்ரெடி நிறைய ப்ரூவ் பண்ணிட்டீங்க, நிறைய மதிப்பெண்கள் வாங்கி அங்கங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஒரு முக்கியமான முகவரியை பதிச்சிருக்கீங்க. மேட்டுப்பாளையம்ல நிறைய ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டீங்க. ஆனா பியா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? எல்லாமே வேணும். பூக்கள் வேணும், கனிகள் வேணும், எல்லாமே சேர்ந்ததுதான். வெறும் மதிப்பெண்கள் மட்டுமே வாழ்க்கை அல்ல. திரும்ப திரும்ப அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க, அறிவியல் வாழ்க்கைக்கு பயன்படும் வகையில் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் வந்து putting science into practice அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாரும் மருத்துவம் படிக்கிற எல்லாரும் இதை வந்து டிஃபரெண்டா பண்ணுவோம். அது வந்து பியா இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து ரொம்ப 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 ஸ்பெஷல் வாழ்த்துக்கள்னு சொல்லலாம். இப்ப ரொம்ப நேரமா கை தட்டிட்டே இருக்கீங்க இல்லையா? கை தட்டுறதுக்கு என்ன வேணும்? 2 கை வேணும். 2 கையில என்னென்ன இருக்கு? 5 விரல் இருக்கு. இந்த 5 விரல் என்னென்ன ப்ரூவ் பண்ணுதுன்னு பார்க்கலாமா நம்ம? இது என்ன விரல்? கட்டை விரல். கட்டை விரல் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஆசிரியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கட்டை விரல் வந்து மொழி ஆர்வம், மொழி திறமை. நீங்க எல்லாரும் என்னதுல பேசுறீங்க? தமிழ்ல. எவ்வளவு அழகா ஐயா வந்து திருக்குறளோட அகர முதல எழுத்தெல்லாம் ஆரம்பிச்சார் இல்லையா? அந்த தமிழ் மொழி திறன், ஆங்கில மொழி திறன் எங்க இருக்கு? உங்களோட கட்டை விரல்ல. அப்ப இது என்னது? ஆள்காட்டி விரல். ஆள்காட்டி விரல் பார்த்து நம்ம என்ன கேட்போம்? ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு எங்க கேட்டோம்? நம்ம சயின்ஸ் லேப்ல கேட்டோமா? ஸோ உங்களோட ஆள்காட்டி விரல் என்ன? சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அப்போ இது என்னது? மிடில் ஃபிங்கர். இந்த நடு ஃபிங்கர் என்ன காமிக்குது? உங்களோட மேத்மெட்டிக்கல் ஸ்கில்ல கணக்கு போடுறீங்க இல்லையா, அதெல்லாம் காமிக்குது. பிளஸ் வரலாறு காமிக்குது. ரைட்டா? அப்ப இந்த 2 ஃபிங்கர் என்ன பண்ணுது? மோதிர விரலும் குட்டி விரலும் என்ன பண்ணுது? மோதிர விரல் இப்ப இவ்வளவு நேரம் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணீங்க இல்லையா, உங்களோட கலைத்திறன். அண்ட் குட்டி விரல் வந்து உங்களுக்கான நோய்கள், ஏதாவது காய்ச்சல் வந்தா, சளி வந்தா, உடம்பு முடியலன்னு படுக்கிறத பத்தின மெடிசனை காமிக்குது. அப்ப 5 விரல் சேர்ந்ததுதான் ஒரு கை, 2 கை சேர்ந்ததுதான் கை தட்டல். நீங்க படிக்கணும்னா என்னென்னலாம் வேணும் உங்களுக்கு? சயின்ஸ் வேணும், லாங்குவேஜ் வேணும், ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிரபி வேணும், சிவிக்ஸ் வேணும், பிளஸ் மேத்மெட்டிக்ஸ் வேணும். இது எல்லாமே எங்க நிக்குது? 3 விரல்ல நிக்குது. மிச்ச 2 விரல் என்ன பண்றோம்? we should enjoy life. எல்லாமே இருக்கணும். மொழி திறன் தாண்டி, கற்பனை தாண்டி, இப்போ இவ்வளவு நேரம் யோகா பண்ணீங்க, டான்ஸ் பண்ணீங்க, பாட்டு பாடினீங்க, அவ்வளோ அழகா இருந்தது. ஸோ இந்த 5 விரல் சேர்ந்தது தான் உங்களோட கல்வி. அந்த கல்வி தான் வந்து உங்களை இவ்வளோ நேரம் கை தட்ட வச்சுட்டே இருக்குது. ரைட்டா? ஸோ இதை முடிக்க முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி முடிச்சாச்சு. முடிக்க முன்னாடி உங்களுக்கு வந்து என்னோட பிடி மாஸ்டர் சொல்லி கொடுத்த ஒரே ஒரு மந்திரத்தை சொல்லணும். ரைட்டா? அது என்ன மந்திரம் அப்படின்னா, ஒரு மாணவன் எப்படி இருக்கணும்னா, அவன் கொக்கு போல இருக்கணும், கோழி போல இருக்கணும், உப்பு போல இருக்கணும், உன்னை போல இருக்கணும் அப்படின்னு எனக்கு என்னோட பிடி மாஸ்டர் சொன்னார். அது என்ன கொக்கு போல இருக்கிறது? ஒத்த கால தவம் இருந்து உனக்கு என்ன வேணுமோ அது வாங்கிக்கிறது கொக்கு போல இருக்கிறது. கோழி மாதிரி இருக்கிறது என்ன? கோழி என்ன பண்ணும்? போய் குப்பைகளுக்கு நடுவில் இருக்கிற தனக்கு தேவையான உணவு எடுத்துக்கும். நம்மளை சுற்றி எத்தனை குப்பைகள், எவ்வளோ மொபைல், எவ்வளோ நெகட்டிவ் டேட்டா இருந்தாலும் நம்மளுக்கு என்ன வேணும்? கல்வி, பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் சுற்றி இருக்கிற நல்ல விஷயங்கள் வேணும். உப்பு மாதிரி இருக்கணும். உப்பு எல்லாம் சாப்பிடுவீங்களா நீங்க? கொஞ்சமாவது உப்பு வேணும், ஒரு டேஸ்ட்டுக்கு உப்பு வேணும். ஸோ உப்பு வந்து இட் ஆட்ஸ் லைஃப். அதனால உப்பு மாதிரி இருக்கணும். அதே தான் 4வது உன்னை மாதிரி இருக்கணும். உனக்கான தனித்துவம் உனக்கு நிச்சயமாக இருக்கணும். ஒரு மாணவன் எப்படி இருக்கணும்? கொக்கு போல இருக்கணும், கோழி போல இருக்கணும், உப்பு போல இருக்கணும், உன்னை போல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொல்லி கொடுத்த தாரக மந்திரம் நான் எந்த பள்ளிக்கு போனாலும் சொல்லி கொடுக்குறேன். நீங்களும் அதையே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ரைட்டா? நன்றி. ஒரு மருத்துவராக வந்துட்டு ஒரு சின்னதாக உடல் நலன் பற்றி சொல்லித்தானே ஆகணும். உடல் நோயற்று இருப்பது முதல் இன்பம், மனம் நோயற்று இருப்பது 2ஆம் இன்பம், உயிர் பிறர்க்கு உதவியாய் இருப்பது 3ஆம் மிகப்பெரிய இன்பம். அது என்னது உடல் நோயற்று இருக்கிறது, மனம் நோயற்று இருக்கிறது? ரொம்ப சிம்பிள் அம்மா. நல்லா சாப்பிடணும், நல்ல எக்ஸசைசஸ் பண்ணணும், நல்லா தூங்கணும், நல்ல தாட்ஸ் இருக்கணும். இது 4 தான் வந்து ஒரு ஆரோக்கியத்துக்கான முக்கியமான விஷயம். அது என்ன நல்லா சாப்பிட்றது?
ஹெல்த்தியாக சாப்பிட்றது. காலையில் அம்மா போட்டு கொடுத்தது சாப்பிடாம பஸ்ஸு போடுறது கிடையாது. என்ன சமைச்சு கொடுத்தாங்களோ அதை ஹெல்த்தியாக சாப்பிட்றது. ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக சாப்பிட்டுக்கிறது. அதோட தண்ணி நிறைய குடிச்சிக்கிறது. அந்த ஹெல்த்தியாக சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து மருத்துவர்கள் நாங்கள் சொல்கிறது ஈட் அ ரெயின்போ ஆன் யுவர் டேபிள். காலையில் சாப்பிட்றது மறந்துடாதீங்க, நல்ல உணவுகள் சாப்பிடுங்க, பேலன்ஸ்டு டயட்டை சாப்பிடுங்க அப்படிங்கிறது சொல்லுவோம். அண்ட் ரெண்டாவது உடற்பயிற்சி. உடற்பயிற்சி வந்து இங்கே ரொம்ப அழகாக ப்ரூவ் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ரெண்டு விஷயங்கள் தான் உங்களோட இந்த தலைமுறையை பாதிச்சுட்டு இருக்குது. ஒன்று வந்து உட்கார்ந்து இருக்கும் வாழ்க்கை முறை, இன்னொன்று நம்ம கைகளில் இருக்கக்கூடிய அலைபேசி. இது ரெண்டையும் கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுட்டு பி ஆக்டிவ், அவ்வளோதான். அது வந்து காலையில் எந்திரிச்சு உடனே பண்ணாலும் சரி, சாயங்காலம் மாலை முழுதும் விளையாட்டு அப்படின்னு பாரதி சொன்ன வரிகள் படி வந்தாலும் சரி, கண்டிப்பாக உடற்பயிற்சி உங்களோட இருக்கட்டும். மூணாவது உறக்கம். உங்களோட தலைமை ஆசிரியர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார், வைகறை துயிலுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சீக்கிரம் தூங்க போகணும். சீக்கிரம் தூங்க போகிறதுக்கு என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும், மாலையெல்லாம் விளையாடணும், சோர்வாயி நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கணும். அப்போ படுத்து தூங்கும் போது என்ன பண்ணணும்? செல்ஃபோனை பக்கத்தில் வச்சுக்க கூடாது. அப்படி இருந்ததுன்னா உறக்கம் நல்ல தன்னால் வந்துடும். அண்ட் நல்ல இமோஷன்ஸ் வந்து டெஃபினட்டாக ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு மருத்துவராக நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லக்கூடியது உணவு, உடற்பயிற்சி, உறக்கம், நல்ல உணர்வுகள். இந்த 4 இருந்தது அப்படின்னா ஆரோக்கியத்துக்கு எந்த ஒரு தடையும் இருக்காது. ஆரோக்கியத்துக்காக நீங்கள் மருத்துவருக்கு வர வேண்டி இருக்காது. இன்ஸ்டன்ட் நீங்களே மருத்துவராகி ஆரோக்கியத்தை வந்து பரப்ப முடியும். ரைட்டா? அண்ட் பேசும்போது வந்து ஞானசேகர் ஐயா இன்னொரு வார்த்தை சொன்னார், நான் இந்த பள்ளிக்கு வரும்போதெல்லாம் ரவுண்ட்ஸ் போவேன், குறிப்பாக டாய்லெட்ஸ் போவேன், அதுலேயும் குறிப்பாக பெண்கள் கழிவறைக்கு போவேன். இதுக்கெல்லாம் டெஃபினட்டாக we should give a very big clap. சாதாரண விஷயம் இல்லை அது. ஏன் அப்படின்னா நம்மளோட உடலை பற்றி நம்ம வந்து முழுமையாக புரிஞ்சுக்கணும். அது எங்கே வந்து பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத அறிஞ்சிக்கணும். அந்த இடத்துல வரக்கூடிய தீர்வுகளை நம்ம தரணும். ஸோ இங்கே வந்து வளரக்கூடிய பெண் குழந்தைகள் இருக்கிறதுனால உங்களோட தலைமை ஆசிரியர் ப்ளஸ் சயின்ஸ் டீச்சர்கிட்ட நான் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணியே கேட்குறேன், இன்னொரு செஷன் பெண் குழந்தைங்களுக்கு பெண் நல்ல ஆரோக்கியத்துக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னதுன்னா நிச்சயமாக வந்து குழந்தைங்களோட ஒரு கலந்துரையாடலை என்னால் பண்ண முடியும். ஏன்னா எதிர்கால தூண்கள், அவங்களோட ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கட்டத்தில் அவங்களோட ஆரோக்கியம் தாண்டி இன்னொரு விஷயத்தை நான் பகிரணும் அப்படின்னு சொன்னதுன்னா, இப்போ சமீபத்தில் நம்மளோட தமிழக அரசாங்கம் பெண் குழந்தைகளுக்கு தரக்கூடிய HPV வேக்சின், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சின் பற்றி ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு வேணும். அந்த நம்மளுக்கு பொதுவாக வந்து எந்த ஒரு நோயும் வராமல் தடுக்கிறது தான் தடுப்பூசி. அண்ட் இந்த HPV வேக்சின் வந்து நோயை மட்டும் தடுக்காமல் கேன்சரையும் தடுக்கக்கூடிய தடுப்பூசி அப்படிங்கிறதுனால பெற்றோர்களுக்கு இந்த விழிப்புணர்வு கண்டிப்பாக வேணும். அண்ட் பெண் குழந்தைகள் 9லேருந்து 14 வயசு உட்பட்ட பெண் குழந்தைகள் ஒரு முறையாவது இந்த HPV வேக்சின் போட்டுக்க வேணும். ஸோ திரும்ப ஒரே ஒரு முறை ரெக்கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுன்னா, இந்த நாள் எனக்கு ரொம்ப மகிழ்வான நாள். உங்களோட இத்தனை பெர்ஃபார்மன்ஸை பார்த்து சந்தோஷப்பட்டு கை தட்டுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச ஒரு நாள். இந்த நாளில் வந்து என்னோட ஒரு பார்ட்டை நான் ஷேர் பண்ணணும்னா, எந்த பள்ளிக்கு போனாலும் என்னோட புத்தகங்களை வந்து அந்த தலைமை ஆசிரியருக்கு ஒரு பேக் தரது என்னோட வழக்கம். இந்த முறை வந்து புதுசாக தடக்கோ அந்த 1000 பேப்பர் கிரைம்ஸ், தடக்கோவும் 1000 காகித கொக்குகளும் அப்படின்னு ஜப்பானில் நடந்து ஒரு பெண் குழந்தையோட லைஃப் ஹிஸ்ட்ரியை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மொழிபெயர்ச்சி செஞ்சு வித்யா பதிப்பகம் வெளியிட்டிருந்தது என்னோட புத்தகத்தை. அந்த புத்தகத்தையும் இந்த குழந்தைங்களுக்கு வழங்குறதுல வந்து நான் பெரிய மகிழ்ச்சி. ஐ ஜஸ்ட் ஃபீல் ஸோ ஹாப்பி. ஏன்னா வந்து ஒரு பெண் குழந்தை, எந்த பாவமும் அறியாத பெண் குழந்தை என்ன பிரச்சனைகளை ஈடுபட்டா, அதுக்கப்புறம் உலக அமைதிக்காக அவள் என்ன பாடுபட்டா, அதுக்கப்புறம் நம்ம அவளை கிட்டேருந்து கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம், உலகம் முழுக்க ரொம்ப ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். தமிழ் மொழியை வரணும் அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்து அதை முதலாக கண்ணார்பாளையம் பள்ளிக்கு தர்றதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் இதுக்கு மேலே வந்து நான் டைமை ப்ரொலாங் பண்ணாமல் மறுபடியும் உங்களோட இதெல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை வந்து பார்க்க ரொம்ப ஆசைப்படுறேன். அண்ட் எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் வந்து குழந்தைங்களோட கலந்துரையாடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நன்றி, வணக்கம்.